السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனான அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே உரித்தாகட்டுமாக. சத்திய தூதர் சர்தாய ஆலம் ஹாத்தமுன் நபீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி உலக சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக சட்ட தினமாக நவம்பர் 26ஐ கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே உலகில் முஸ்லீம்கள் எந்தளவுக்கு உலகத்தினுடைய சட்டங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதையும், உலக சட்டங்களிலிருந்து இஸ்லாமிய சட்டங்கள் எப்படியெல்லாம் வேறுபட்டு நிற்கிறது என்பதையும், உலக சட்டங்களால் என்ன மாற்றம் இதுவரையிலும் உலகத்திலே நடந்திருக்கிறது என்பதையும் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பல்வேறு தத்துவங்கள், பல்வேறு சமயங்கள், பல்வேறு மதங்கள் வாழ்க்கை நெறியாக பின்பற்றப்படுகிறது. அந்தந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அந்தந்த சமூகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை நெறியை ஒரு கட்டுப்பாடான முறையில் அந்த மக்களை வாழச் செய்வதற்காக, அது மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாட்சியாக இருந்தாலும் சரி, சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்களாகவோ கம்யூனிஸ்டர்களாகவோ இருந்தாலும் சரி, அல்ல அவர்களுடைய பாராளுமன்றத்திலும் அவர்களுடைய சட்டமன்றத்திலும் சட்ட வல்லுநர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களை இயற்றி நெறிமுறைப்படுத்தி அதை வைத்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிமுறை எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சட்டம் என்பது சமுதாயத்திற்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அரிய கருவியாக இருக்க வேண்டும். சட்டம் என்பது சமுதாயத்திற்கு பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு அரிய கருவியாக சட்டம் என்பது இருக்க வேண்டும். அதேபோல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களுக்கு அந்த இன்னல்களை அகற்றக்கூடிய மகத்தான ஒரு சாதனமாக சட்டம் என்பது இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பலதரப்பட்ட இனத்தவர்கள், பலதரப்பட்ட கொள்கை கொண்டவர்கள் சமுதாய பாகுபாடின்றி ஒன்றிணைந்து வாழ்வதற்கும், அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவதற்கும், அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கும், அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும், அவர்களுடைய நியாயங்கள் நிலைநாட்டப்படுவதற்கும் பல் சமூக மக்கள் வாழக்கூடிய இடத்திலே சட்ட திட்டங்கள் பின்பற்றப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சட்டத்தினாலேயே மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் தீர்மானிக்க முடியும். ஆனால் ஆச்சரியம், சட்டங்கள் மட்டும் இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த சட்டங்களிலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்களின் மூலமாக என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமோ, என்ன திருத்தங்கள் உண்டாக வேண்டுமோ அது ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகில் யார் இயற்றிய சட்டமாக இருந்தாலும் சரி,
இஸ்லாமிய சட்டத்தின் பக்கத்தில் கூட இன்று வரையிலும் வர முடியவில்லை என்பதுதான் இயல்பான நிதர்சனமான ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மையான செய்தி. காரணம், இன்றைக்கு யார் கூடி அமர்ந்து எந்த சட்டத்தை இயற்றி மக்களுக்காக வேண்டி கொடுத்திருந்தாலும் அவர்கள் அனைவர்களும் மனிதர்களே. இந்த எந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இயற்றப்பட்ட சட்டமாக இருந்தாலும் அந்த எல்லா சட்டங்களையும் இயற்றியவர்கள் மனிதர்களே. இந்த சட்டங்களுக்கு நேர் மாற்றமாக இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இருப்பதற்கு காரணம், அந்த சட்டத்திட்டங்களை இயற்றியவன் மனிதன் அல்ல, அந்த சட்டதிட்டங்களை இயற்றியவன் அல்லாஹ்வாக இருப்பதால் இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு நெருக்கமாக கூட உலகத்தினுடைய எந்த சட்டதிட்டங்களும் இதுவரையிலும் வர முடியவில்லை. இன்றைக்கு உலகத்தினரால் உருவாக்கப்பட்ட சட்டங்களால் உலகத்தினுடைய குற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால், அல்லது உலகத்தினுடைய குற்றங்கள் மறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கட்டும், விபத்துகளாக இருக்கட்டும், விதிமீறல்களாக இருக்கட்டும், மனித உரிமை மீறல்களாக இருக்கட்டும், மோசடியாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், லஞ்சம், ஊழல் என்று எதுவெல்லாம் பெரும் குற்றங்கள் என்று பார்க்கப்படுகிறதோ அந்த எல்லா குற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த குற்றங்களில் இருந்து வெளியாகுவதற்குண்டான வழிமுறைகளும் இங்கே காண்பித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வளைவுகளிலே, அந்த நெளிவுகளிலே, குற்றங்களில் இருந்து வெளியிலே தப்பித்து வந்து மனிதர்கள் வேகமாக சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள். எனவே இதுவரையிலும் எந்த குற்றமும் இங்கே குறைந்தபாடில்லை. இன்று குற்றம் செய்த மனிதர்கள் வெளியிலே சர்வ சாதாரணமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். யார் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாட்டின் சமூக அமைப்பும் நிர்வாக அமைப்பும் சீர்குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சட்டம் சரியாக இருக்க வேண்டும், நீதித்துறை முறையாக இருக்க வேண்டும். இந்த நீதித்துறையும் சட்டமும் சரியாக இருந்தால்தான் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பும் அந்த நாட்டினுடைய நிர்வாகமும் சீர்குலையாமல் இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நாட்டின் சட்டமும் நம் நாட்டினுடைய நீதித்துறையும் தனிமனித பாதுகாப்பையும் ஒரு சமூக பாதுகாப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது குறைந்தபட்சம் எந்த அரசாங்கம் நம்மை ஆளுகிறதோ அந்த அரசாங்கத்தின் மீதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. நாட்டின் மீதும் நம்பிக்கை இல்லை, நாட்டை ஆள்பவர்களின் மீதும் நம்பிக்கை இல்லை. இங்கே சமூகத்திலே ஒரு சரியான சூழலை நீதித்துறையும் ஏற்படுத்தவில்லை, இங்கே உள்ள சட்டங்களும் நமக்கு ஏற்படுத்தி தரவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தமிழகத்திலே அனைத்து விதமான நீதிமன்றங்களையும் சேர்த்து மட்டும், தமிழகத்திலே எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கிறதோ எல்லா நீதிமன்றங்களையும் சேர்த்து 3,65,00,000 வழக்குகள், 3.65 லட்சம் வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது என்று புள்ளி விவரம் கூறுகிறது. சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்திலே மட்டும் கிட்டத்தட்ட மொத்த தமிழகத்தில் 16.5 லட்சம் வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் மட்டும் 3.65 லட்சம் வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. மதுரையினுடைய கிளை கோர்ட்டிலே மட்டும் 1.9 லட்சம் வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. மொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 கோடி வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. நிபுணர்கள் கூறுகிறார்கள், நிலுவையிலே உள்ள வழக்குகளை மட்டும் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லி முடிப்பதற்கே 100 ஆண்டுகள் தாண்டிவிடும். இதற்கு பிறகு யாராவது வழக்கு போட்டால் அது ஒரு புறம் இருக்கட்டும், நிலுவையிலே உள்ள வழக்குகளையே தீர்ப்பு சொல்லி முடிப்பதற்கு 100 ஆண்டுகள் தாண்டிவிடும். இந்த நிலையில்தான் நீதித்துறை இருக்கிறது, இந்த நிலையில்தான் நாட்டின் சட்டங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாதாரண காசோலை மோசடி இருக்கிறது, செக் மோசடி.
இந்த செக் மோசடிக்கு 3 ஆண்டுகள் வரை அந்த வழக்கை இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். அதே போன்று அடிதடி வழக்குகளாக எது பதிவு செய்யப்படுகிறதோ அந்த வழக்குகளை 7 ஆண்டுகள் வரையிலும் இழுத்துக்கொண்டே செல்கிறார்கள். அதே போன்று வாகன விபத்து ஏற்படுகிறது. இந்த வாகன விபத்தின் மீது விபத்திற்காக வேண்டி போடப்பட்ட வழக்குகளுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரையிலும் அந்த வழக்குகள் நீடிக்கப்படுகிறது. விவாகரத்து டைவர்ஸ் கேசுகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரையிலும் நிலுவையிலே அந்த வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. பாக பிரிவினை வழக்குகள் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் வரையிலும் வழக்குகள் நீடிக்கிறது. சின்ன சின்ன வழக்குகள் இதெல்லாம் அடிதடி கேசு, செக்கு மோசடி, விபத்து கேசு, பாக பிரிவினை, டைவர்ஸ் கேசு, இது போன்ற சின்ன சின்ன வழக்குகளே 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 22 ஆண்டுகள் என்று வழக்குகளை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் என்ன ஆகிறது? வழக்குகள் அதிகமாகி வழக்கையே விட்டுவிடக்கூடிய நிலைமைக்கு சில நபர்கள் வந்து விடுகிறார்கள். எவ்வளவு நாள் தான் வழக்குக்கு பின்னாடியே அலைகிறது, நம்ம பொழப்பு போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்லி வழக்கையே விட்டுவிடக்கூடிய நிலைமைக்கு சில நபர்கள் வந்து விடுகிறார்கள். அல்லது சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து சமரசமாகி விடுகிறார்கள். வழக்கை நடத்த முடியாமல், அதற்காக செலவு செய்ய முடியாமல் இவர்களுக்குள்ளுமே சமரசம் உண்டாகி விடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் சரி, யாரெல்லாம் சிறைக்கு செல்கிறார்களோ அல்லது குழந்தைகளாக சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்களோ இவர்கள் எல்லாம் திரும்பி வரும்போது திருந்தி வருகிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இவர்களை என்னுடைய சிறைவாசம், இவர்களுடைய சீர்திருத்த பள்ளி இவர்களை திருத்தவில்லை, திருப்பி அனுப்பவில்லை. அடுத்த குற்றங்களுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு தெளிவாகவும் அடுத்த குற்றங்களை மாட்டிக்கொள்ளாமல் இன்னும் முறையாகவும் செய்வதற்கு பழகி கொண்டுதான் வெளியிலே வருகிறார். சட்டங்களும் திருத்துவதில்லை, சிறைவாசம் என்ற தண்டனைகளும் இவர்களை திருத்தி வெளியிலே அனுப்புவது கிடையாது. இந்த நிலையில்தான் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை அப்படியே இந்த இடத்திலே விட்டுவிட்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் கொஞ்சம் நகர்ந்து சென்று பார்த்தால் அல்லாஹ் தன் சட்டத்தை சொல்கிறான். மனிதர்கள் உருவாக்கிய சட்டம் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இதனால் எந்த பயனையும் இதுவரையிலும் நீங்கள் அடைந்ததில்லை. ஒரு ஹெல்மெட்டை கூட, ஒரு மாஸ்க கூட முறையா போட வைக்க முடியல. ஒரு லைசன்ஸ் இல்லாதவனை கூட ரினியூவல் பண்ண வைக்க முடியல. இந்த நிலையில் தான் தரங்கட்ட நிலையிலே உடைய சட்டங்கள் இருக்கிறது. இதை தாண்டி அல்லாஹ் தன் சட்டத்தை பேசுகிறான். அலா யஅலமு மன் خلق وهو اللطيف الخبير. அல்லாஹ் சொல்கிறான், உலகில் எந்த சட்டங்களால் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அதை தான் உங்கள் படைத்தவன் உங்களுக்கு சட்டமாக தந்திருக்கிறான். உலகில் எந்த சட்டங்களால் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட சட்டத்தை தான் உங்களுடைய படைத்தவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா. அல்லாஹ்வை விட அழகான சட்டத்தை அமைத்து தந்தவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வை விட வேறு அழகான சட்டத்தை அமைத்து தந்தவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? பொதுவாக இஸ்லாமிய சட்டம் என்பது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மாறுபடாது, ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் இடையிலே மாறுபடாது, ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடையிலே மாறுபடாது. ஏன் ஒரு காலத்திற்கும் இன்னொரு காலத்திற்கும் இடையிலே கூட மாறுபடாது. 500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய சட்டம் எதுவோ இன்றைக்கும் அதே சட்டம் தான். 1400 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய சட்டம் எதுவோ இன்றைக்கும் அதே சட்டம் தான். எந்த நாட்டை கடந்தாலும் அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டம் இல்லாத பட்சத்திலே வேறு வழியின்றி இங்குள்ள சட்டத்தை ஏற்கிறோமே ஒழிய இஸ்லாமிய சட்டம் மாறுபடுவதில்லை. நாட்டிற்கு நாடு, கூட்டத்திற்கு கூட்டம் இஸ்லாமிய சட்டம் மாறுபடுவதில்லை, இடத்திற்கு இடம் இஸ்லாமிய சட்டம் மாறுபடுவதில்லை, மொழிக்கு மொழி இஸ்லாமிய சட்டம் மாறுபடுவதில்லை. இந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டம், இந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாகுபாடு இல்லை. வசதியானவர்களுக்கும் இழிநிலை, அதாவது வறுமையிலே இருப்பவர்களுக்கும் உண்டான சட்டத்திலே இங்கே மாற்றம் இல்லை. எவ்வளவு காலம் கடந்தாலும் இஸ்லாமிய சட்டத்திலே எந்த விதமான மாற்றமும் இங்கே இருப்பதில்லை.
அல்லாஹ்வின் சட்டத்தை அமுல்படுத்தினாலே ஒழிய கடுமையான குற்றங்களை வேறு எந்த சட்டத்தை கொண்டும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குற்றம் நடந்தால் இஸ்லாம் சொல்லும் அந்த வீட்டுக்குள்ளிருந்து பாதிக்கப்பட்டவனின் நிலையிலிருந்து பாருங்கள், இப்பொழுது நீ தீர்ப்பு சொல்வாய். ஒரு குற்றம் நடந்தால் அந்த வீட்டிற்குள்ளே சென்று பாதிக்கப்பட்டவனின் நிலையில் இருந்து இப்பொழுது நீ தீர்ப்பு சொல், இவனை என்ன செய்யலாம். ஒரு பொருளை பறிகொடுத்தவன், ஒரு தொகையை பறிகொடுத்தவன், திருடப்பட்டவன், திருடியவன் அல்ல, யார் பொருளை திருடப்பட்டதோ அவனிடத்திலே கேள், திருடியவனை என்ன செய்யலாம் என்று. கொலை செய்து ஒருவன் கொன்றுவிட்டான், கொன்றவனை என்ன செய்யலாம் என்று. கொலை செய்ததால் எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் இறந்ததால் அந்த குடும்பத்திடத்திலே கேள், கொலையாளியை என்ன செய்யலாம் என்று. ஒரு பெண்ணிடத்திலே தவறாக அணுகுகிறானே, அணுகி பாதிக்கப்பட்ட நிலையிலே வருந்துகிறதே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திடத்திலே கேள், உன் பெண்ணை சீரழித்தவனை என்ன செய்யலாம் என்று. இஸ்லாம் அப்படி பேசுகிறது, அல்லாஹ் அப்படிப்பட்ட சட்டங்களை சொல்கிறார். பாதிக்கப்பட்டவனின் மனநிலையிலிருந்து இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய சட்டங்களை விமர்சனம் செய்யக்கூடிய பல நபர்களும் கூட பெரும் குற்றங்கள் நடக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு இவர்களை கொல்ல வேண்டும், இவர்களை வெட்ட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குகிறார்கள். விமர்சனம் செய்பவர்களும் கூட இவர்களை வெட்ட வேண்டும், பொது இடத்திலே வைத்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். ஒரு விஷயம் நடந்ததற்கு பிறகுதான் நீங்கள் போர்க்கொடி தூக்குகிறீர்கள். விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்கிறான் இப்படிதான் சட்டம் இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். இஸ்லாமிய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது என்று. பாதிப்பு வந்ததற்கு பிறகு, சம்பவம் நடந்ததற்கு பிறகுதான் சட்டத்தை தேடுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் சட்டத்தை இயற்றியதற்கு பிறகு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சட்டத்தை இயற்றி வைத்திருக்கிறார். சட்டத்தை முன்கூட்டியே இப்படி கடுமையாக இயற்றி வைத்திருப்பதால் பாதிப்புகள் குறைகிறது. நீங்கள் பாதிப்பு வந்ததற்கு பிறகு சட்டத்தை தேடுவதால் இங்கே குற்றங்கள் குறைந்தபாடில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் விபச்சாரமாக இருந்தால் அவருக்கு கசையடி கொடுங்கள், திருமணமானவராக இருந்தால் கல்லால் இருந்து கொலை செய்யுங்கள், திருட்டாக இருந்தால் அவருடைய கையை வெற்றுங்கள், மது அருந்தி இருந்தால் கசையடி கொடுங்கள், அவதூறு வழக்காக இருந்தால் அல்லது குழப்பம் விளைவிப்பவனாக இருந்தால் நாட்டை விட்டே கூட அப்புறப்படுத்தக்கூடிய தண்டனை இஸ்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், எல்லா சட்டங்களை, திருட்டு சம்பந்தமாக, விபச்சாரம் சம்பந்தமாக, கொலை சம்பந்தமாக, கொள்ளை சம்பந்தமாக அல்லாஹ் எல்லா சட்டங்களையும் பேசும்போது கடைசியிலே அல்லாஹ் சொல்வான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது, தில்க ஹுதூதுல்லாஹ், நான் மேற்சொன்ன சட்டங்கள் இது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அல்லாஹ்வே சொல்வான் இது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். எனவே وَمَنْ يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை யார் மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள். திருட்டுக்கு என்ன சட்டம், கொலைக்கு என்ன சட்டம், விபச்சாரத்திற்கு என்ன சட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் சட்டங்கள் இது. இதை மீறுபவர்கள் அக்கிரமக்காரர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் எல்லா சட்டங்களையும் சொல்லும் போது சில இடங்களிலே பாதிக்கப்பட்டவனிடத்திலே கேட்கப்படும், நீ சொல் என்ன செய்யலாம். அவன் மன்னிக்கவும் உரிமை இருக்கிறது, அவன் அங்கேயே பழி தீர்த்துக் கொள்ளவும் உரிமை இருக்கிறது. அடித்தால் அடிக்க, கண்ணை தோண்டினால் கண்ணை தோண்டி கொள்ள, காதை அறுத்தால் காதை அறுத்துக் கொள்ள, பழி தீர்த்துக் கொள்ளவும் உரிமை இருக்கிறது, பகரம் கேட்டுக் கொள்ளவும் உரிமை இருக்கிறது. இவ்வளவு நஷ்ட ஈடு கொடு என்பதாக பகரம் கேட்டுக்கொள்ளவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. இதுவெல்லாம் இஸ்லாமிய சட்டங்களிலே சாத்தியப்படுகிறது. இதையெல்லாமும் தாண்டி குற்றங்களுக்கான சட்டங்களை பேசும்போது அல்லாஹ் பாலியல் குற்றங்களுக்காக வேண்டி மட்டும் பிரத்யேகமாக ஒரு வார்த்தையை சொல்வான், லா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ்.
இவ்வாறு பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொள்பவர்கள் அவர்களுடைய தண்டனைகளை நிறைவேற்றும் போது உங்களுக்கு இரக்கமோ கருணையோ ஏற்பட்டு விட வேண்டாம். அவனுக்கான தண்டனையை நிறைவேற்றும் போது பப்ளிக்கில் இருந்து, பொதுமக்களில் இருந்து ஒரு கூட்டம் அதை பார்க்கட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா தன் சட்டங்களை பற்றி தெளிவுபடுத்தும் போது அல்லாஹு தஆலா சொல்வான். ஆனால் இன்றைக்கு பாலியல் வன்புணர்வு என்பது, விபச்சாரம் என்பது அரசாங்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறி கிட்டத்தட்ட இன்றைக்கு நாட்டிலே லட்சக்கணக்கான விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட பெண்கள் இருக்கிறார்கள். அரசாங்கமே ஒரு பக்கம் அனுமதித்து விட்டு பாலியல் வன்புணர்வுக்கு இன்றைக்கு காலை கூட முதல்வர் வருத்தத்தோடு பேட்டி கொடுக்கிறார். இன்றைக்காலை வருத்தத்தோடு பேட்டி கொடுத்து என்ன செய்ய? ஒன்றும் ஆக போவதில்லை. கடுமையான சட்டங்களாக அது மாறாதவரை இந்த குற்றங்கள் மேலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர இது குறைய போவதில்லை. இன்றைக்கு யாரெல்லாம் இது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகிறார்களோ, அல்லது இந்த தவறுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, இந்த தவறுகளுக்கான தண்டனைகள் தவறுகளுக்கான தண்டனையை வைத்து இந்த தவறுகள் குறைந்தபாடில்லை. ஏன் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது? எந்த அளவுக்குன்னா, நேற்று கிட்டத்தட்ட 58 வயது பெண்ணை கணவனுக்கு மதுவை அருந்த வைத்து விட்டு நாசம் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு மோசமாக இருக்கிறது. சிறுபிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு செய்தால் போக்சோ சட்டம் இங்கே இருக்கிறது. போக்சோ சட்டம் விட்டு ஒண்ணுமே கிடையாது. போக்சோ சட்டம் பாய்கிறது என்பதாக சொல்கிறார்களே, போக்சோ சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிறு பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு செய்தால் மரண தண்டனை கூட கொடுக்கலாம். போக்சோ சட்டம் பாய்ந்த ஒரு நபருக்கான வழக்கு 6 மாதங்களுக்குள்ளே தீர்ப்பு செய்யப்பட்டாக வேண்டும். ஆனால் போக்சோ சட்டம் பாய்ந்த வழக்குகள் இன்றைக்கு 4 முதல் 5 ஆண்டுகள் வரை வழக்குகள் நீடிக்கிறது. எந்த அளவுக்கு? எல்லா மக்களும் அதை மறந்து போகும் அளவுக்கு. இன்றைக்கு நிறைய சம்பவங்களை இப்படித்தான் மறந்து விட்டோம். ஒரு ஆசிஃபாவாக இருக்கட்டும், ஒரு நிர்பயாவாக இருக்கட்டும், பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், சேஷாஸ்திரி ஸ்கூலாக இருக்கட்டும், சிவசங்கர் பாவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். இதே போன்று கோவை செய்தியும் நேற்றைய செய்தி மறந்து விட்டோம். போக்சோ சட்டம் பாயவில்லை, பதுங்கவும் இல்லை. அது ஒரு மூளையிலே பொம்மை போல் இருக்கிறது, அவ்வளவுதான். அது ஒரு பாலியல் வன்புணர்வுக்கான மிகப்பெரிய தீர்வெல்லாம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் என்பது நபர்கள் பார்த்து தரம் பிடிக்கப்படுகிறது. இந்த சட்டங்கள் தண்டனையாக கிடைப்பதற்கு காலதாமதமாகிறது. இப்படி காலதாமதம் ஆக ஆக அது கிடைக்கக்கூடும் அல்லது கிடைக்காமலும் போகக்கூடும் என்ற நிலை உருவாகி விடுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இதா கானல் ஹுக்மு லஅல்ல வஅஸா ஃபல் ஹத்து முஅத்தல். சட்ட திட்டங்களுக்கான தண்டனைகள் இருக்கிறதே, இஸ்லாமிய குற்றங்களுக்கான தண்டனை இருக்கிறதே, அந்த தண்டனைகள் கிடைக்கலாம், கிடைக்கக்கூடும் என்ற நிலை இருந்தால் சட்ட திட்டங்களே வீணானதாக ஆகிவிடும். கிடைத்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சட்ட திட்டங்களை இயற்றியதே வீணானதாக ஆகிவிடும். இஸ்லாம் 3 பார்வையிலே குற்றங்களை பார்க்கும். ஒன்று, குற்றம் செய்தவனுக்கு தரும் தண்டனை மீண்டும் மீண்டும் செய்வதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும், முதல் பார்வை. இரண்டாவது, குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனையை கண்டு மற்றவர்கள் குற்றம் செய்ய அஞ்ச வேண்டும். மூன்றாவது, எவன் பாதிக்கப்பட்டவனோ அவன் இந்த தீர்ப்பை கண்டு மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது சரியான தீர்ப்பு என்று. இந்த 3 நிலைகளின் கீழ் தான் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னதற்கு மீண்டும் வருகிறேன். நவம்பர் 26 உலக சட்ட தினம் என்று கொண்டாடப்படுகிறதே தவிர சட்டங்கள் எங்கே மனிதர்களால் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் எந்த வகையிலும் பலனில்லாததாகத்தான் இருக்கிறது.
இந்த சட்டங்கள் எல்லாம் யாரின் மீது பாய்கிறது என்று சொன்னால், யார் ஏழை எளிய மக்களோ சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி கைது செய்யப்படுகிறார்களோ அவர்களின் மீதுதான் கடுமையாக பாய்ந்து கரண்ட் ஷாக்கு கொடுத்து கொலை செய்யப்படுகிறதே தவிர, ஆனால் யார் பெரும் புள்ளிகளாக இருக்கிறார்களோ, பெரிய பெரிய தவறு செய்தவர்களாக இருக்கிறார்களோ, பெரிய குற்றங்களை செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் மீது இல்லாமல் சட்டங்கள் பாய்வதில்லை. செப்டம்பர் 13 இன்றைய முதல்வர் அறிவித்த ஒரு செய்தி, அண்ணாதுரையினுடைய பிறந்த நாள் அன்று 700 கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவித்தார். செப்டம்பர் 15 அண்ணாதுரையினுடைய பிறந்த நாள். 700 கைதிகள் எந்தெந்த நிபந்தனைகளுக்கு கீழே உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற அரசாணை வருகிறது. செப்டம்பர் 15 ஒரு மாதம் கழித்து அந்த அரசாணை வருகிறது. அந்த அரசாணையிலே எல்லா நபர்களும் நீக்கப்படுகிறார்கள். அது கூட தேவையில்லை. குற்றம் செய்தவர்கள் யார் சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டார்களோ, யார் விசாரணைக்காக வேண்டி கைது செய்யப்பட்டார்களோ, அங்கே மதக்கலவரத்தை தூண்டியவர்கள், இங்கே குண்டு வைத்தவர்கள் என்பதாக இவர்களின் மீது நாங்கள் சந்தேகப்படுகிறோம், விசாரிக்க அழைத்து செல்கிறோம் என்று உள்ளே சென்று பல ஆண்டுகளானதோ லிஸ்ட் இருக்கிறது. எத்தனை நபர்கள் வாலிபத்திலே உள்ளே சென்று வயோதிகர்களாக மாறி தன் இளமை முழுவதையும் சிறையிலே தொலைத்து, சுதந்திர தியாகிகள் அல்ல, நடைமுறையிலே வாழ்பவர்களை சொல்கிறேன், மொத்த இளமையையும் தொலைத்து விட்டு வெளியிலே வந்த சிறை கைதிகள். இத்தனைக்கும் 25 வருடங்களுக்கு பிறகு, 30 வருடங்களுக்கு பிறகு இவர் மீது குற்றம் இல்லை, இந்த கேஸிலிருந்து இதற்கு பிறகு இவர் விடுவிக்கப்படுகிறார், எனவே இவரை விடுதலை செய்யப்படுகிறது. தீர்ப்பு வருவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம், 30 வருஷம், மொத்த இளமையும் போச்சு. யார் கொடுப்பா அந்த இளமையை? அவர் வாழ வேண்டிய இளமையை 4 சுவற்றுகளுக்குள்ளாக வாழ்ந்தாரே, அந்த இளமையை யார் திரும்ப தருவார்? இன்றைக்கு சட்டங்கள் பாய வேண்டிய இடத்திலே பதுங்குகிறது. எங்கே ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ, இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதோ, அங்கே பாய்ந்து இஸ்லாமியர்களை சிறைவாசிகளாக மாற்றுகிறது. இன்றைக்கு சிறை சென்றவர்களுடைய பிள்ளைகள், மனைவி தன்னுடைய ஆசையும் கற்பையும் தன்னுடைய கணவனுடைய எதிர்பார்ப்புக்காக பாதுகாத்து வைத்திருந்தாலே ஒரு பெண்மணி, அவள் அழுகிறாள். இன்றைக்கு அத்தனை பெண்களும் அழுகிறார்கள். அந்த பிள்ளைகள் சரியான உணவுக்கு கூட வழி இல்லாமல் கையேந்தும் நிலைக்கு ஆளாகிவிட்டதே. அந்த குழந்தைகள் எத்தீமாகி நிற்கிறது. எத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையிலேயே இறந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் சொல்லப்படுகிறது, வயது முதிர்வின் காரணமாக அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நோய் சிறைக்கு சென்றதற்கு பிறகு ஏற்பட்டு அதற்கான மருத்துவ சிகிச்சை சிறையிலே, ஏன்னா அவங்க விஐபி இல்ல, சிறையிலே சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படாததன் காரணமாக அவர்கள் இறந்த வரலாறுகள். வரலாறுனா பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நான் சொல்றது எல்லாமே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதிலே அரசாணை வெளியிட்டதில் பல நபர்களை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு பிரிச்சதுல ஜாதி மத கலவரங்களை தூண்டியவர்களையும் விடுவிக்க முடியாது என்று இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லியிருக்கு. எனவே தான் சமீப ஒரு வார காலமாக அது சம்பந்தமான உண்டான ஒரு கொந்தளிப்பு வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு நபரும் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறது, இப்படி ஜாதி மத கலவரங்களை தூண்டியவர்கள் இவர்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்ற நிபந்தனையோடு வேண்டுமானால் அவர்கள் வெளியிலே விடப்படலாம். இது அரசாங்கம் செய்கிறதா அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி செய்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இன்னமும் சிறையிலே மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 1-2 மக்கள் அல்ல. குஜராத்திலே கிட்டத்தட்ட 33% சிறைவாசிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. நம் ஜனத்தொகையிலே கிட்டத்தட்ட மொத்த ஜனத்தொகையில் 1/3 பகுதி நம் ஜனத்தொகையில் கணக்கு பண்ணா பெரும் பகுதி அது. இப்ப இந்தியா, அதாவது தமிழகத்துல மொத்தம் 9 கோடி மக்கள் வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட 1/3 பகுதி அல்லது 30%, 25% பேர் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமியர்களின் ஜனத்தொகையில் அது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். நம்மால் செய்ய முடிந்தது 3 விஷயங்கள் அந்த சிறைவாசிகளுக்கு. ஒன்று, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே,
وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ்வின் பிரியத்தை யார் எதிர்பார்க்கிறீர்களோ அவர்கள் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்கள், அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கள், சிறைவாசிகளுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. எனவே சிறைவாசிகள் சீக்கிரமாக விடுதலையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி கடும் குற்றங்களால் சிறைவாசம் அனுபவிப்பார்கள் அல்ல. இவர்கள் அத்துணை பேரும் முழுக்க முழுக்க சந்தேகத்தினுடைய அடிப்படையில், விசாரணையின் அடிப்படையில், கலவரங்களை தூண்டியவர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் எல்லாம் சிறைவாசிகளாக ஆக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இளமையை கழித்தவர்கள். அவர்களுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த குடும்பங்களை விசாரித்து அந்த குடும்பங்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு தொகை, ஏதோ ஒரு முறை அல்ல, மாதம் ஒரு முறை நம்மால் ஒரு தொகை அங்கே சென்று சேரக்கூடிய அளவுக்கு அல்லது பொருளாக சென்று சேரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக யாராவது உதவ தயாராக இருந்தால் கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகளும் செய்து தரப்படும். எனவே உதவை முன்வாருங்கள். சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் முழுக்க முழுக்க உதவியை பெறுவதற்கு அந்த குடும்பங்கள் தகுதியான குடும்பங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கருணையாலும் அவனுடைய அன்பாலும் யாரெல்லாம் நிர்பந்தமாக அநீதமாக சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா இஸ்லாமியர்களையும் அல்லாஹ் தஆலா வெகு விரைவிலே விடுதலையாக்கி தருவானாக. அந்த குடும்பங்களுக்கு பொறுமையை தருவானாக. பொருளாதாரத்தில் அந்த குடும்பங்கள் வீழ்ந்து விடாமல் அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து பாதுகாப்பு தருவானாக. வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி